வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் டைரக்டர் அன்பழகன். அவர் தான் கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டேன். கதை கேட்டபோது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை, என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன், என்ன விஷயம் அப்படின்ன போது, இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார். அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் இந்த படம் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ அவங்க அவர் சொன்னார், இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா, நீங்கள் மாறன்ட்ட பேசுங்க, கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. மாறன் கதை கேட்டு பிடிச்சது. அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நாங்கள் பேசி சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. மாறன் ஜெயபேபி மாதிரி இதுலேயும் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் மாறன் அண்ணாக்கு இந்த டயத்தில் நான் இன்றைக்கி வரல, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னவொன்னே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் ரக்ஷனா ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா. அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு சைடில் அப்படின்னு. எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள் யாரும். நாங்கள் வேறு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு இவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏங்க, அது ஸ்கூல் படங்க, அது சின்ன பொண்ணு, அது எப்படிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேராக பார்த்தீங்க. இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு. அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப கிளவர். எப்படின்னா, அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டுறாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப க்ளீனாக 2வது படத்துலேயே நான் தாயாக நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாராவது கேட்பேன்னா, நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல, ஆக்டிங்க்கு நம்ம ஆக்டர் அவ்வளோதான், அது இந்த இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல, ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அவங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க.
ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும். அது இயக்குனருடைய பையன். ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டு வந்து நடிக்க வச்சோம்னா, அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசணும் இப்படி பேசணுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா, அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான். ஏதாவது சும்மா இருறான்னா கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான். ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான். அதை வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சொன்னதை கேட்க மாட்டான்னு கூட நமக்கு தோணும். டைரக்டர் இல்லை சார், அவர் வந்து அவர் குழந்தைய விட்டால் படமே வேண்டாம்னு கூட போயிடுவார். அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறாருன்னா, ஆனால் எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து ஒரு அந்த கதையுடைய அது பீக் டயத்தில் ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டராக சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்றைக்கி நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார், அப்படியே இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து எஸ்ஆர்எம்மில் ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹீ மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் விதாத் சார், சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஹீஸ் அன் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். சாரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கேருந்து பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சார் இஸ் அன் லிட்லி அமேசிங் ஆக்டரை நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம், சம்மரில் எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார் சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்கலாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் எப்படி அந்த செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன்.
நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதே மாதிரி சொல்லும்போது, அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோடய அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியோரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஃபர்ஸ்ட்லி வித் தட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ டு த ஸ்டேஜ். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். அன்பழகன் சார் இருக்கார் இங்கே. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துலேருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு. ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்டில் வந்து. அண்ட் வித்தார்த் சார் பற்றி சொல்லணுன்னா, லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாருமே October 10th தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன், தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த படம் வந்துட்டு நான் வந்து ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணோம். தென்மேற்கு பருவக்காட்டு நான் எப்படி பண்ணனோ அதே ஸ்டைலில் தான் பண்ணோம். ஸோ வந்து டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்தந்த பிளேஸ்மெண்ட்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரொடியூசர் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் வந்து அவரோட நான் 2வது படம் பண்ணுறேன். என்றாவது ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோடய இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். அருள்தாஸ் சார் இங்கே இல்லை, அவரோட நான் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவக்காட்டு, நீர் பறவை, நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு விவசாயியுடைய லைஃப்பை வந்து அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டினோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்துடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும். அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன், ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை உருவாக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு வயலை வச்சுருப்பான். அந்த 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 வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்கள வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதையை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ வந்து சரவணன் சுப்பையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீதின்ட்டு லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த 25 வருஷமாக நான் போராட்டிருக்கிறப்போ
ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது முன்னாடி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணது என் அண்ணன் இங்கே இருக்கார். அவர் வெளியே வர மாட்டார் பெரும்பாலும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இவர் வந்து ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட்டில் இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் வேலை பார்ப்பார். அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கும். நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பேன், பாம்பே டபுள் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போது இன்டர்வியூ பண்ணது கேபி சார், பாலச்சந்தர் சார். ஸோ 96 பார்த்துக்குங்க, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, விஸ்காமெல்லாம் அப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 அப்ளிகேஷன் வந்தது, இருக்கிறது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரிலு பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டுருக்கிறப்போ நிறைய இடத்த ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில், அப்போ வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம், அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் நான் வந்து வலசரவாக்கத்தில் தான் சாரோட வீடு இருந்தது. அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன், கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணுன்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டார். அப்புறம் அவர் கூப்பிட்டு என்ன பேசினார், யார் என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டார். அவர் என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ சரவணா, அவர் சொன்னது என்கிட்ட, சரவணா கற்பக ஸ்டூடியோவில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரெக்டாக வலசரவாக்கத்து நேராக பஸ் ஏறி கற்பகம் ஸ்டுடியோ, அதாவது ஏவிஎம் கப்போ, இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கற்பகம் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சாரை பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய டேரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா எதனா சொன்னார் இடத்துல நான் நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இன்றைக்கி வரைக்கும் தெரியல. மறுநாள் ஆஃபீஸ் போனால் என்னை சேர்த்துட்டார். ஸோ என்னோட முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார், சரவண சுப்பையா சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டைரக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மோகன் ராஜா, அப்புறம் எட்ரு மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை, நான் அவரோட எடிட்டிங்கில் இருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதே நேரம் நான் எடிட்டிங்லேயே வேலை பார்த்துருக்கேன் அவரோட. அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டைரக்டர் மோகன் ராஜா, 2 பேத்துக்குமே நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பொம்மரிலு பாஸ்கரோட வேலை பார்த்தேன். பெங்களூர் நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலலாம் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கராலேயும் வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேயில் இருக்கிறது 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பழகனோட இப்போ பண்ணிகிட்ருக்கிற அன்பழகனோட படம் பேர் சொல்லமா இப்போ லான்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம் ஆனார். ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகன் தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னேன். அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகன் பண்ண உடனே சார் கதை கேட்க ஒத்துக்கிட்டார். ஸோ அப்படியாக விதார்த் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சனோ அந்த சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு
பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலேயும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம். கதை பண்ணி படமாக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அரோர் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது என்னோடய கேமராமேன். அவனால் வர முடியல, அவன் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணேன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 இடம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு. அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேனாக ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். சார், இங்கே குறிஞ்சி, மருதம், முல்லைப்பாலை விழா இருக்குது. நீங்கள் மருதத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? சார், கதையோட வாழ்வியல் வந்து வயலும் சார்ந்த இடம், அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில் நான் வச்சுருந்தேன். நல்ல விஷயம். ஆனால் மருதம் படத்துக்கு பாலைவனச்சோலை படத்தில் பாட்டில் பார்த்த கதாநாயகி மாதிரி இருந்தவங்களை ஏன் செலக்ட் பண்ணி? சார், ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதில் வந்து சுகாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான் அவங்க. அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் ஒரு 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது இவங்கள பார்த்தப்போ ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணோம் சார். இதான் சார், இந்த எடிட்டர் பேசும்போது சொன்னார், அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. அப்படி என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அந்த அரிய பெரிய சாதனைகளை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வழக்கமாக எப்படி இருந்தேனோ அப்படி இருந்தேன். அவர் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்தவன். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வந்து வேலூர் ஏதோ வந்து வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்குது. நான் அங்கேருந்து தான் வந்தேன். நான் என்ன கரெக்டாக போயிருக்கேன். அது பாருங்கள், அதுதான் நீங்கள் தான் அங்கே மக்கள் வாழத்தானே செய்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு எங்களால் இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலை. நான் தான் வேஸ்ட்டாக போயிட்டேன். என்னால் அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே சொல்கிறேன். உண்மையில் ரொம்ப கஷ்டம். வித்தர் சார், நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சிம்பிளாக எனக்கு கேரவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே வந்து கேரவன் இல்லாமல் ஷூட்டிங்கே போகிறது கிடையாது. நீங்கள் இப்போ இது மாதிரி புதுசாக ஒரு ரூட் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா புதுசாக வர ஹீரோக்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? எல்லாமே இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என்னென்னா, நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லலை, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னென்னா, இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதில் இருக்கிற தொகையை வந்து அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. யூனிட்டில் மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க தெரியுது இல்லை, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. சரி, அதையே நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார், இப்போ வந்து வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி முடித்த உடனே அவரை தவறாக பேசுறது, அவரை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரீட் பண்ணி டோட்டலாகவே அவரை காலி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது. தமிழ் சினிமாவில் தான் அது அதிகமாக நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வந்து சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் வந்து உதவுறாங்க. அதனால் அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பாக பேசுகிறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்தில்.
அது நடக்கத்தானே செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையா பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினச்சா, நான் பிரதிபலன் சொல்கிறாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்போ கொடுக்கறதுலேருந்து அவங்க சொன்னான்னா இது பண்ணான்னா அதை விட்டுருங்க, நம்ம செய்கிறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் வந்து டொனேஷன் பண்ணால் கூட அந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு 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 நல்ல ஒரு நல்ல ஆளுன்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து தவறாகவும் அவரை வந்து காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. விதார் சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர்னு. நீங்க ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த மாதிரி பேசுறது அதுதான் சொல்கிறேன் நான். இல்லையா? இல்லை, நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்கிட்ட, என்னை எப்படியும் அனுப்பிச்சிருங்க, ரெடியாக தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ இல்லை, இப்போ பாருங்கள் வந்துட்டாங்க. வயசில் சொல்லலை, நீங்கள் வயசுலேயும் சொல்லலாம். வயசில் சொல்லலை. எனக்கு வந்து இதுதான் என்னோட செகண்ட் படம். ஆனால் சார் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். வயசில் சொல்ல, வயசில் என்ன ஒரு 30 இருக்குது. போதுமா? விதார் நீங்கள் கொஸ்டின் ஹியர் விதார். ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் பண்ணுறதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டில் விரல வெட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்டில் நீங்கள் நம்பர் 1ல் இருக்கீங்க. மைனாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போய்ட்டுறீங்க. எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுப்படுத்தேன். கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் பண்ணுற கேரக்டர் ஒன்றுமே வந்து ஜெம். மைனாலேருந்து பார்க்குறேன். மருதத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சதில் என்ன காரணம்? உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னது? என்ன கரெக்டாக சொல்லியிருக்கீங்க ஃபைனல் தீமா? இல்லை, கண்டிப்பாக இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ படத்தில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன எதுக்காக போகிறேன்னா என்ன ஆனாங்கிறது. ஆனால் அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த கதை நான் ஒத்துக்கிட்டது காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நிலம் இருக்குது, ஆனால் நான் விவசாயம் பண்ணதில்லை. பண்ணுறாங்க. நான் இப்போ எனக்கு நிலம் இருக்குது, விவசாயிகளை பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பரில் படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது. நேரடியாக நான் அந்த நபர்களை சந்தித்தேன். அது சந்தித்த போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தை நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார், ஒரு 100 ரூபா வாங்கிட்டு அந்த 100 ரூபா திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப்பே நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாமா, நண்பன், அப்பா, இவன் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஆமாம், அது அந்த பிரச்சனை இருந்தது. அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் ஏகுனர் சார், சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்கள் படத்தில் வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து அதே சமயம் இன்றைக்கி வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமாக வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால் கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்கில் உள்ளவங்க தான் வந்து அவங்கள வந்து அதிகமாக வந்து கையகப்படுத்துகிறாங்க. இதை எப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த படத்தில்? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நில சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க ஒரு ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து கோர் கான்ஃப்ளிக்ட்டு, அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேறு. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடித்தவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க. அது எல்லாம் எங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்தில் ஒரு டைட்டில் கூட ஏன் சிம்பிள்? ஏன்னா அது ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும்,
ஒரு படத்தோட ஃபாண்ட் என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்டில் தான் படமே போகும். ஏன் இவ்வளோ சிம்பிளான ஃபாண்ட்டு? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது சாதாரண ஒரு கதை, இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட சார் இந்த டிசைன் விஷயத்தில் நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செல்வம் இங்கே இருக்கார், அவரும் டிசைனர் தான் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னென்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்ணுறதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவன் ஃபைனல் பண்ணி அதோட எப்போன்னு போனால் எப்போ வந்து டெட் எண்ட் இருக்கோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாதுன்ற சமயத்தில் என் கண்ணிலே காட்டுவான். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. வேறு வழி இல்லாமல் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை சார். இதா சார், இந்த விவசாயத்தை பற்றி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தார். விவசாயிகளுடைய கஷ்டங்களை பற்றிலாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா, பேங்க்காரங்க மாறுதாங்களா, இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் இருக்கா, காலத்திருப்பு 14 நம்பர் இருக்குது, அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்பில் கேட்டிருக்கிறேன். அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் இருக்குது சார், சார் 22 இருக்காது சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும் அப்படின்னா. இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். என் ஒய்ஃபு சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுகிறேன்னு. எனக்கு பேச ஜாலியாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் திட்டான். நானும் திட்டிட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமாக 3-4 வருஷமாக அது இருக்குது. ஆனால் 4 வருஷத்தில் மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான்னா யாரோ ஒருத்தன் இங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாமல் விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்ணுறோம். நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்கில் வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டால் போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தமாக மாறிடுமான்லாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார், அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். இப்போ பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிவிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலன்னா, ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து 10 படம் ஒன்றா வருது. அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்துங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். நன்றி. அதுக்கு என்ன முயற்சி, என்ன உங்களை திரைப்பட குழுவுக்கு என்ன உங்கள் பரிந்துரை? ஐயா ஒன்றுமே இல்லை, இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும். என்றைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்போ அவர் சொன்னார்ல 26 வருஷமாக ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நடக்கும். ஆனால் இப்போ சமீபமாக பார்க்கும்போது சின்ன படமாக இருந்தால், நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசாக வருது. அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் தயாரிப்பாளர்களும் தயாரிக்கிறாங்க. நம்புவோம்.